அப்படியா? குழந்தை பிறந்த பிறகு கால் வந்துட்டு வா. தங்கத்தேரை இழுத்துருவோம், தங்கமாக ஒரு முருகப்பெருமானை பிறக்க வச்சுருவோம். வெற்றிவேல் முருகனுக்கு. உன் கணவனுக்கு கொஞ்சம் நம்பிக்கை குறைவு, அவன் மனத்தையும் திருத்தி வெற்றியாக்கி வைகாசி விசாகத்துக்கு பிறகு குழந்தை பாக்கியம் சரிக்கும். இந்தா ஆனந்தமாக இருப்பாய், அருள் வடிவாக இருப்பாய். வாழ்க மகளே. காசு வேணும்ல? காசே தான் கடவுள் அப்பா. கும்பகோணம்லாம் போய் உட்காருங்க. கும்பகோணம் கொழுந்து வெத்தல கால் வந்துட்டு வரலாம். ஐயா ராதாபுரம் இல்லை, அப்படி லேசாக மாற்றினா அது தாராபுரம். பெரிய தொழிற்சாலை ஒரு பட்டணம் தெரியுது, கம்பெனி. கால் வந்துட்டுவான். நமக்கெல்லாம் தெரியாது நினைக்கிறியா? நாங்கள்லாம் குதிரையில் இங்கேருந்தே பாய்ச்சிருவோண்டா. அண்ணா வணக்கம், சொல்லுங்களா? இருங்க வாரேன். 2.25 ஆண்டுகளாக உட்கார மாட்டேன். அவனை உட்கார முடியாதா? 2.25 ஆண்டுகளாக பார்க்குற தொழிலில் மனவேதனையும் கடனும் நஷ்டமும் இருக்குது. இப்போ தொழில் மாற்றணுங்கிற ஒரு சின்ன சிந்தனை உள்ளத்தில் வச்சுருக்கேன். அப்படி மாற்றினால் அது நமக்கு லாபமும் உயர்வும் கிடைக்குமா? சாமி உத்தரவு கொடுத்தா செய்வோம் அப்படின்னு வந்திருக்கியான். கால் விட்டுவான். பக்கத்தில் வாங்க. புதியதோர் உலகம் செய்வோம். புத்தாண்டு பிறக்குடா. எப்போ பிறக்கு? சித்திரை மாதம் அன்னைக்கு பிறகு. சித்திரை தமிழ் புத்தாண்டு. சித்திரையில் தொடங்கு, வெற்றி அடைவாய். பல லட்சங்களை பெற்று நிறைய பலன்களை பெற்று 2 வீடுகளையும் அடைவாய். கோயம்புத்தூர் அதுக்கும் அரவரை சொல்லி தெரியுங்களா? கோயம்புத்தூர் கொழுந்து வெத்தலையே. கோயம்புத்தூர் அமைதி அமைதி அமைதி. பக்தர்கள் கொஞ்சம் அமைதி காக்கவும். முதல் உத்தரவு, குழந்தை வரம் கேட்டு வந்தவங்களுக்கு குழந்தை வரம். கோயம்புத்தூர் எல்லை குழந்தை வரம் கேட்டு வந்தவங்க யாருப்பா? அமைதியா நின்னுங்க. குழந்தை வரம் கேட்டு வந்தவங்க மட்டும் முன்னாடி வாங்க. 2 பேர் இருக்காங்களாம்லா? பொறுமை பொறுமை ரொம்ப நல்லது நமக்கு. அது பொறுமைங்கிறது. அவர் யார்? இந்த அண்ணாச்சி யாரு? அவர் யாரியா? குழந்தை வரம் கேட்டு வந்தவர்கள். உன் மனைவி எங்க? வர சொல்லுங்க. கால் வந்துட்டு வா. வெயிட் பண்ணுங்க. முதல் வணக்கம் எங்கள் முருகனுக்கே, முன்னின்று காக்கும் இறைவனுக்கே. என்ன நீங்க வந்தோன்னா முருகப்பெருமான் பாட்டு வருது, என்ன விஷயம்? முருகனுக்கு விளக்கு போட்டுக்கிட்டு இருக்கியா? கால் வந்துட்டு வா. அருள் மணக்கும் அவன் பெயர் சொன்னால் பூச்சொரிந்தே மனம் பாடி வரும். பக்கத்தில் வாங்க. ஆமாம், உங்களுக்கு பொம்பளை பிள்ளை பிறந்தா நீங்கள் முருகன் பேர் எப்படி வைப்பீங்க? எப்படி வைப்பீங்க? வேலுத்தாயின்னு வச்சுருவோம். நல்ல பேர் தானே? கால் வந்துட்டு கால் வந்துட்டு அசத்துவோம். என்னம்மா சரியாடா தம்பி? பழனி மாமலையில் முருகப்பெருமான் போய் கோவிச்சுக்கிட்டு உட்கார்ந்து குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போய் உட்கார்ந்துருந்தார். எல்லாரும் போய் கூப்பிட்டாங்க, வரமாட்டேன் விட்டார். அவங்க மாமன் எம்பெருமான் நாராயணன் போய் பல பசுமாடுகளெல்லாம் கூட்டிகிட்டு போய், உனக்கு ஆடு மாடு கன்றுகள் நிறைய வச்சுருக்கேன்ப்பா அப்படின்னு மாட்டெல்லாம் கீழே நிப்பாட்டிட்டு மேலே போய், குழந்தையை முருகா
ஒரு கனிக்காக கோவிச்சுக்கிட்டு இங்கே வந்து உட்காந்துட்டேடா, உனக்கு 2 கனி தாரண்டான்னாரு. தாரம்னு நாவினோ பேசி பசியார உனக்கு பால் கொண்டு வந்திருக்கப்பா அப்படின்னாரு. மாமா வெறுங்கையோடு வந்துட்டு பால் கொண்டு வந்திருக்கதாக சொல்கிறீங்களே, எங்கே இருக்குன்னா, என் தோளில் உட்காந்துக்கா, பாலும் தாரேன் 2 கனியும் தாரம்னு சொன்னார். அதனால முருகன் மனசு மாறி மாமா ஒரு நாள் வரமாட்டார் தாய் மாமன்னு சொல்லி எம்பெருமா நாராயணன் தோளில் போய் உட்காந்துக்கிட்டார். அப்படி உட்காந்து கீழே இறங்கி வந்தோடனே, இதோ பார், இங்கே இருக்கிற பசுக்கள் அனைத்தும் உனக்காகத்தான் மாமா சீதனமாக கொண்டு வந்தப்பா, இதில் இருக்கிற பால் அத்தனையும் உனக்கு தான், இது எல்லாமே எப்போதும் இங்கேயே தான் ஸ்தாபிக்கும், நீ எவ்வளோ பால்னாலும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னார். பசுவுக்கு ஓரெழுத்து ஒரு மொழியில் செந்தமிழில் என்ன வார்த்தை தெரியுமா? மலருக்கு ஓரெழுத்து ஒரு மொழியில் என்ன பூ, என்ன பேர்? பூ. வனத்துக்கு தமிழில் ஓரெழுத்தில் என்ன பெயர்? கா. கா என்றால் வனம் என்பது பொருள். பசுவுக்கு ஓரெழுத்து ஒரு மொழியில் என்ன பேர்? ஆ. பசுவினங்கள் கூடும் இடத்தை ஆ இனங்கள் கூடும் இடம் என்று வைத்தார்கள். அந்த இடம்தான் ஆவினன் குடி என்று பெயர் வந்தது. புரியுதா? அந்த பசுக்களில் கொண்டு வந்து விட்டு இதையெல்லாம் உனக்கு தப்பானார். அதனால் முருகப்பெருமானை கொண்டு வந்து குடும்பத்தில் சேர்த்த நாள் பங்குனி மாதம் உத்திர திருநாள். உத்திர நட்சத்திரத்தன்னைக்கு தான் சேர்க்கிறாரு. அதனால தான் பங்குனி உத்திரத்தில் முருகன் போய் குடும்பத்தோடு சேர்ந்ததுனால ஒவ்வொரு மனிதனும் அவன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை, பகை, பிரிவு இதெல்லாம் நீங்கணுங்கிறதுக்காக பங்குனி உத்திரத்தன்னைக்கு குலதெய்வத்தை போய் கும்பிட போகிறது. புரியுதா உங்களுக்கு? இந்த குலதெய்வ வழிபாடு பண்ணுறது அதுக்கு தான். அப்போ 2 கனி தாரம் நேர எப்போ தருவார்? பசிக்கும் பொழுது தருகிறேன் என்று சொன்னார். எனக்கு இப்போ தீராத பசி இருக்கிறதே அப்படின்னு முருகன் சொன்னார். முருகா, வயிற்று பசிக்கு தரவில்லையப்பா, பருவ பசிக்கு தருகிறேன்னு சொன்னார். என்ன மாமா வித்தியாசமாக இருக்கிறதே அப்படின்னார். முருகன் இளைஞனாகி குமரனாகி கோமானாகி வேலெடுத்து சூலெடுத்து விளையாடி சூரனை வென்று நின்றான். அந்த ஆனந்தமான காட்சியை கண்டு எம்பெருமா நாராயணன் பள்ளி கொண்டு ஒரு கண்களிலே கண்ணீர், இன்னொரு கண்களிலே கண்ணீர், 2 கண்களிலிருந்து கண்ணீர்கள் வந்து கர்ப்பமாகி 2 குழந்தைகள் பிறந்தன. ஒருத்தி வள்ளி, இன்னொருத்தி தெய்வானை. பூலோகத்துக்கு அனுப்பினார். நீ வேடனுக்கு மகளாக பிறந்து வள்ளி நாயகியாக வாழ்வாய், நீ மீனவருக்கு மகளாக பிறந்து தெய்வானையாக மலர்வாய், இந்த 2 கனிகளும் உனக்கு மனைவியாக இருக்குமப்பா அப்படின்னாருடா. உனக்கு 2 பிள்ளை இருக்குடா. ஒரு பிள்ளை வேலுத்தாயி, இன்னொரு பையன் ஆம்பளை பையன் கருப்பசாமி. பேர் வச்சுக்கா, வெற்றி உண்டு. உத்தரத்தில் இருந்து உதிக்கிறது குழந்தை. என்ன, இந்த கனியை நீ சாப்பிடணும், தேய்ச்சி குளிச்சுக்கணும், ஆனந்தமாரு. மருத்துவரை கண்டு பயந்து விடாதே மகளே, ஆனந்தமாக இருப்பாய். போ போ போ. வாழ்க, சந்தோஷமா இரு, மகிழ்ச்சியா இரு, மகிழ்ச்சி. வா, அவசரக்கார பேரை திருநீர் பூத்துற நிற்க வேண்டியதான்ல. ஓமா சார் கண்ணமுடி இந்தா, உன் கடன்லாம் தீருது. போ, நல்லா சந்தோஷமா இரு. கர்மசாமிக்கு மீண்டும் குழந்தை வரம் கேட்டு வந்த மக்கள், உள்ளதை சொல்வேன், நல்லதை செய்வேன், வேறொன்றும் தெரியாது, உள்ளத்தில் உள்ளது ரெக்கார்டு கிராச் ஆகிடுது. வேற ஒன்று வாப்பா. பள்ளிக்கு சென்றேன் பாடங்கள். சோமா இருக்கேடா, எந்த ஊர் உனக்கு? உன்னுடைய பிளட் கவுண்டிங்லாம் எடுத்து பார்த்தாங்களாடா? உயிரணுக்கள் உனக்கு எவ்வளோடா இருக்குது? ஆனால் 82% வேணும்னு சொன்னாங்களாடா? இருந்துச்சா? ஏன்டா குறைஞ்சிது? அதை பற்றி என்னடா சொன்னாங்க? இப்போ நான் சொல்கிற மருந்தை சாப்பிடுவேடா. காற்றை கண்ணில் கடிச்சிக்கா, நான் பொருளில் கவனிச்சிக்கா. கிவி ஃப்ரூட்டுன்னு ஒரு ஃப்ரூட் இருக்குது, கேள்விப்பட்டிருக்கேடா? பொட்டாசியம் சல்ஃபேட் அதில் அதிகம், தெரியுமா? KIWI, கிவி ஃப்ரூட். அந்த கிவி ஃப்ரூட்டு அது வெளிநாட்டில் பழுக்குது, இந்தியாவில் பாதுகாக்கப்படுகிறது. புரியுதா? அந்த பழம் வாரத்துக்கு 2 பழம் நீ சாப்பிடு, சரியாயிரும். கர்ப்பப்பையை பற்றி ஒரு குறையும் இல்லை. அவங்க சொன்ன ரிப்போர்ட்டை நான் மாற்றி தான் உனக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன், சரிண்ணா? அதனால் குழந்தை பிறக்கும், ஆம்பளை பையன் பிறப்பான்டா. ஆறுமுகம்னு பேர் வச்சுக்கா, கால் நோட்டுவா. கர்மசாமிக்கு
கர்மசாமிக்கு ஆனந்தம் விளையாடும் வீடு. இந்த மகளே, எதையும் கண்டு பயப்படாதே. என்ன, ஒவ்வொரு நாள் தியானம் பண்ணுகிற பொழுதும் கண்களை மூடிக்கொண்டு மனதில் என்னை நினைத்து கொண்டு உன் கவனத்தை கற்பப்பையின் மீது செலுத்தி தியானிப்பாயாக. குழந்தை உதயமாகிறது, ஆனந்தம் பெறுகிறது. இந்தா தெளிவாரு, தெய்வீகமாறு. நல்லா இருங்க செல்லங்களே, வாழ்க. அடுத்து பேசுவோம். முதல்ல குழந்தைய பெறுடா. குழந்தைய பற்றி பார்த்தீங்கன்னா கிட்டி நீ. அடுத்து கோயம்புத்தூர் எல்லை. என் தொழில் தடைபட்டு நான் கடன் பெற்றிருக்கிறேன், என்ன காரணம் என்று ஒருவன் கேட்கிறான். யாரப்பா அது? வாடா வா என் ராசா. அப்பா என்ன தொழில்? பனியன் கம்பெனி. இன்னொருத்தன் உனக்கு என்ன தொழில்மா? என்ன கடைமா? மசாஜ். 1 2 3 4. அது இயக்க தொழில். நீ என்ன தொழில் வச்சிருக்கிறே? கால் வந்துட்டு வா. அமைதி அமைதி அமைதி. அருள் மணக்கும் ஐயனின் திருமருந்து. வாமா. உன் கம்பெனியை போய் பார்த்தேன், அதிகம் பில்டிங் நெருக்கமில்லாத இடத்துல இருக்குது, ஒதுங்குற இடத்துல போய் கிடக்கு. ஏன்டா அப்படி வச்சிங்க? ஆமாம், அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் போனேன். ஒரு தெருவில் வடக்கு தள்ளி போனால் கொஞ்சம் வெட்ட வெளியான இடங்கள், அதை கடந்து சென்றால் ஒரு மெயின் ரோடு வரும். வருதா? அந்த ரோட்டுக்குள்ள இருந்து இடது பக்கமாக போயிட்டோம்னா கொஞ்சம் விவசாய இடங்களும் கோயில்களும் இருக்குது. இருக்கா? கால் வந்துட்டு. நல்லாரு, சந்தோஷமா இரு, குழம்பாமரு, தெளிவாரு. அறுமுகமும் இருக்க. அவ்வளோங்க. இப்போதைக்கு இந்த தொழில் நடக்குமா குழப்பம் வருமாங்கிற மன வருத்தம் உனக்கு கொஞ்சம் இருக்குது. கடன் பட்டு குழப்பமாக இருக்குது, தூக்கம் வராத தோகம் இருக்குது. அப்படி தானே? இப்போ என்ன செய்யணும்? உங்களுக்கு பணம் வேணுமோ? எவ்வளோ வேணும்? கடன் கொண்டாங்க. கண்ண முடு. இந்தா ஒரு 2 லட்ச ரூபா தந்திருக்கேன், முதல்ல தொடங்கி வா, வெற்றியாக்கி தரேன், கடன் படாமல் காப்பாற்றுறேன். இந்த கனியை கொண்டு போய் கருப்பசாமின்னு நினச்சிக்கா, உள்ள ஒரு பிரகாசம் தோன்றும், வெற்றி அடைவாய். போ. அடுத்து பேசுவோம். ஒரு உத்தரவு தான் போய் உள்ள எல்லாம் அங்கேயே கட்டுப்பிறனுக்கு அடுத்து வரணுனே. அதே கோயம்புத்தூர் கணவன் மனைவி தொழிலில் கடன்பட்டு வேதனைப்பட்டு வந்தவர்கள். கணவன் மனைவி என்னங்க உடனே உட்காந்துறாங்க. என்ன தொழில்? கடை. நீங்கள் இரும்பு. கால் விட்டுவாங்க. முதல்ல இரும்பை பிடிப்போம், கரும்பாக இருக்கா இல்லையான்னு பார்ப்போம். என்ன என்னப்பா தம்பி, உன் பிள்ளைய பற்றி என்னடா உனக்கு பிரச்சனை? சரி சரி, மண்டியில் சோர்வுத்தன்மை ஏற்பட்டுருச்சு, அதான் காரணம், வேற ஒன்றும் இல்லை. உட்கார் பாப்பா. செஸ் போட்டு நல்லா விளையாடுவானா? வேர்ல்டு அளவுக்கு ஃபேமஸ் ஆயிடுவானா? இன்னைக்கு இளைஞனாக இருக்கும்பொழுது ஆக முடியலையே. இப்போ அந்த விளையாட்டு உனக்கு ரொம்ப முக்கியம்னு முடிவுக்கு வந்துட்டியா? அது வேணுமா வேண்டாமா? அட்ரா சக்க, சின்ன பையை விட்டாலும் பெரிய பையை விட மாட்டான்டா. கால் வந்துட்டு வா. சுகமாக இருக்கடா. வரலாம். ஓகே, பக்கத்தில் வா. இந்தா உன் மகன் விளையாட்டு வீரனாக மீண்டும் மலருகிறான். நிறைய கடன் பட்டிருக்கியாமலா? இப்போ இந்தா இழந்ததை பெற வைக்கிறேன், தொழிலை நலமடைய வைக்கிறேன், வெற்றி உண்டு. அந்த நீதிமன்ற வழக்குக்கு 6 மாத காலம் அவகாசம், பயப்படாம ஜெயிச்சு தரேன். போயிட்டாங்க கருப்பசாமிக்கு. அதே கோயம்புத்தூர் எல்லை. கேவும் கேவும் கேவும்.
என்ன கடை? பலதரக்கு இருக்கு. என்ன இருக்கா? கால் வந்துட்டாங்க. என்ன வீட்டுக்காரங்க? உட்காரு. ஓய், உங்க தராசெல்லாம் செக் பண்ணியாச்சாப்பா? எப்போ பண்ணாங்க? நல்லா கரெக்டாக இருக்கா? இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லையா? வாங்க பக்கத்தில். உன் வீட்டுக்குள்ள ஒரு அம்மன் தெய்வம் வருது, அது யாரு? நீலகண்டி அம்பாள். ஒரு பொம்பளை அந்த அம்மனை சாமியாடி சொல்லிக்கிட்டு இருந்தாளே, குறி சொல்லுத மாதிரி இருக்காளா? அப்போ 1000 பொய் சொல்லி இருவா விடுங்குவாள அவ தானே? கால் விட்டுவா. நீலகண்டி அம்மா, வருக. இப்போ உங்கள் தொழிலை வளப்படுத்தி தரணும், பிள்ளைகளுக்கு வழிகாட்டி தரணும். வேறு என்ன வேணும்? 1.5 வருஷத்துக்கு பையன் தனியே இருந்து வருவான். கவலைப்படாத, அது பிரிவில்லை, கிரகத்தின் நிலை. வீண் குழப்பம் வேண்டாம், வெற்றி அடைந்து வருவாய். இப்போ இருக்கிற இடத்துல செய்யுங்க, நல்லது. இந்தாங்க கிடைக்கும், தைரியமாக செயல்படுங்கள். கர்மசாமிக்கு திருப்பூர். மாமா உன் வீட்டுக்காரரை கூட்டுவா. கால் வந்துட்டாங்க. கோயம்புத்தூர் உட்காரட்டும். கோயம்புத்தூர்லாம் உட்காருங்க, திருப்பூர் மட்டும் வாங்க. கோயம்புத்தூர் தயவு செஞ்ச இடத்துல உட்காருங்க. பின்னால் பேசலாம் பேசலாம். கோயம்புத்தூர் உட்காருங்க, திரும்ப கூப்பிடுவாங்க. அந்த வீட்டை வித்தாச்சா இல்லையா? சரி, இப்போ என்ன செய்யணும் உங்களுக்கு? என்ன யூகேஜியா? யுனைடெட் கிங்டம். கால் வந்துட்டாங்க. எங்க மைக் சொல்லிருக்காங்க. அரி இங்க வேலைக்கு வரலையோ? கோயம்புத்தூர் மக்கள் போய் உட்காருங்க, திருப்பூர் மட்டும் வாங்க. கோயம்புத்தூர் மக்கள் தயவு செஞ்சு கீழே உட்காருங்க. கண்ண முடுங்க. ஏப்ரல் மாதத்துக்குள்ள நல்ல செய்தி கிடைச்சிரும். பையன் அங்கே போயிட்டா நீங்கள் அங்கே போவீங்களா? உன் எண்ணத்தில் அப்படி ஓடுதுல, அதானே கேட்குறா. இப்போ இங்கே உள்ள தொழிலை எவன்டா பார்க்கான்? அந்த ஐடியா ஏப்ரல் மே ஜூன் மாதம் நடக்கும், செய்யலாம். பையன் நம்ம லண்டனுக்கு அனுப்பிட்டு நம்ம செய்வோம். லீவில் பிள்ளைய போய் நம்ம பார்ப்போம். சரிதானே? வெற்றி பெறப்பா. பக்தர்கள் அமைதியா இருங்க. நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா அருளா கூட கொஞ்ச நேரம் நடக்கும். தயவு செஞ்சு ஒத்துழைப்பு கொடுங்க. கிடைச்சாச்சு. சந்தோஷமாறு, ஆனந்தமடைவாய், புண்ணியமடைந்து என்னாலும் உயர்ந்திருக்க பெறுவாய். வாழ்க மகனே, வாழ்க. திருப்பூர் ஐயப்பா ஸ்வீட். திருப்பூர். வணக்கம் அண்ணே. வணக்கம் வணக்கம் அக்கா. வாங்க, நல்லா இருக்கீங்களா அக்கா? இப்படி நின்னா எப்படிக்கா பாக்குறது? போய் அங்க தள்ளி நின்னுங்கக்கா எல்லாரும். இன்னொரு கால் வந்துட்டோட ஏமாட்டி போயில. வா வாடா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உனக்கு செல்வம் கிடைக்கிற வழியில் ஒரு சிறிய தடைகள் இருக்கு. அந்த தடைகளின் காரணத்தினால் இப்போ ஒரு வீடு வாங்குறதுல உனக்கு ஒரு பெரிய மனக்குழப்பம், ஒரு சுமை. அந்த வீட்டுக்கு லோனு கிடைக்குமா கிடைக்காதான்னு பார்த்தேன். மேல் ஆபீசர்லேருந்து எல்லாருமே கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க. கொஞ்சம் கேட்பாங்க. என்ன கேட்பாங்கடா? கொடுத்து உனக்கு வாங்கி தரேன், அந்த வீட்டை உனக்கு முடிச்சு தந்தா போதுங்களா? வேற என்ன வேணும்? பக்தர்கள் முன்னாடி இடிக்காதீங்க, அருளாக்கு நடந்துட்டு இருக்கு. பின்ன தள்ளி நின்னுங்க. கண்ணை முடிக்கலாம். நான் சொல்றது வரை கண்ணை திறந்து செவுட்டு அடிச்சு விடுவேன்.
அப்பா நல்லா நினச்சிக்கா. அமைதி. ஒன்று உனக்கு பணம் இந்த வீடு வாங்கிறதுக்கு, இன்னொன்று பரிசுக்கு. பக்தர்கள் அமைதியா இருங்க. ஆனந்தமா வருவேன். கர்மசாமிக்கு பக்தர்கள் கொஞ்சம் அமைதியா இருங்க. அமைதியா இதுதான் அந்த வார்த்தை. நீங்கள் சத்தம் போட்டால் அதுக்கு மேலே நான் சத்தம் போடணும்னு நினைப்பேன். தொண்டை கட்டி கூட நாளைக்கு வாக்கு சொன்னதுக்கு தொண்டை இணைஞ்சலாக இருக்கும். கொஞ்சம் அமைதியாக இருங்க. எல்லாருக்கும் ஒரு தீர்த்தம் தாரேன், சாப்பிட்றீங்களா? கர்மசாமிக்கு ஏய், அரிசி ஒரு பை எவ்வளோடா? வாங்க பார்ப்போம், அரிசியை நான் பார்க்கட்டும். அரிசி கடை வச்சுருக்கியா? வேறு யாரெல்லாம் வச்சுருக்க? சரி, அதெல்லாம் முடிச்சுட்டேன். கால் வந்துட்டு வா. வணக்கண்ணே. மனதை சாமிகிட்ட கொடுக்கலடா தம்பி. நல்லா விழுந்துட்டு வா. நில வித்தாச்சா? வெற்றி வேல் வெல்லுமடா, வினை தீர்ப்பான் வேலனடா. உன்னுடைய வியாபாரத்துக்கு நிறைய நெருக்கமான வரம்படி வரணும். இடமாற்றம் வேண்டாம், இருக்க இடத்தையே செம்மப்படுத்தி தந்துடுறேன். ஆனால் இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை 6 மாதத்துக்கு பிறகு நடக்கும். இப்போ இருக்கக்கூடிய கடனை தீர்க்கணும். வேறு என்னடா வேணும் தம்பி? அவ பேர் என்னடா? எங்கே இருக்கான்? எங்கே இருக்கா தம்பி? வாழங்க. என்னடா செய்தவளுக்கு? என்ன அடிபட்டுச்சு? அப்படியா? இந்தா உட்கார்ல போல. என் பெருவரில் பிடிச்சி கண்ணை முடிக்கா. நீ தொடாம இரு. ஒன் சைடு ரைட் சைடு மட்டும் அதிகம் உணர்ச்சி இல்லாமல் மரமரத்து போயிருக்கு, இடுப்புக்கு கீழே. சரியாகி தந்தால் போதுமா? அந்த நரம்பு கனெக்ஷன் ஆயிரும்னு சாமி சொல்லியாச்சு. காலில் வந்துட்டு வா. ஓ கர்மசாமிக்கு முருகா. கீழே தூரப்போடு. அங்கனே இருக்கு. முன்னாடி 2 மணி பர்ஸ் இருக்கு. யாருக்குள்ளதோ நீங்க வந்து வாங்கிக்கலாம். பிடிச்ச மாதிரி இந்த கனியை அறுத்து அவ பெருவிரலில் புழிஞ்சு விடு. அதுக்கு பிறகு நாக்கிலையும் விடு. உணர்வுகள் தோன்றும். உயிரிழந்து இருப்போர் இருப்பவளை உயிராக்கி உணர்வாக்கி உடலாக்கி உலகம் வைக்க வாழ வைக்க. கர்மசாமிக்கு இந்தா உனக்கு தொழில் நல்லா பெருகும். பழக்க வழக்கத்தை கொஞ்சம் குறைச்சிக்கா. போயிட்டு வா. 30 நாள் போயிட்டா. கர்மசாமிக்கு மயக்க துறதி கைப்பா. மொஸ்கொட்டையை ஒழுங்கா வைங்க. காண கண் கூசும் கருங்குழல. உட்காருங்க ஐயா. என்ன வேணும்? கடையை வச்சிருக்கவா வாடகைக்கு விட்டுருவோமா? வாடகைக்கு விட்டுறணும். தம்பியை மாற்றிக்கிடுவோம், வாடகைக்கு விட்டுறலாம். வரக்கூடிய பங்குனி மாதத்தில் அது எல்லாமே வெற்றி ஆயிரும். கடன்கள்லாம் தீரும், பெருமையான சொத்து பெருகும். தீரும்னு சொல்லிட்டேனே, வெற்றியாக்கி தந்துட்டேனே. அன்றைக்கெல்லாம் 1 கோடி ரூபா வாங்கி தரலையே, என்னென்னப்பா இன்னும் வாங்கி தரேன். போ அசத்துவோம் ஓடு. கர்மசாமிக்கு கர்மசாமி, நாங்கள் ஒரு சின்ன கடையை வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். எனக்கு ஒரு காலும் சரியில்லை. என் பொண்டாட்டி சாமர்த்தியத்தில் நான் வாழுதேன். ஐயா எங்களை நல்லாக்கி கொடுங்கன்னு கேட்டிருக்கான் ஒருத்தன். உன் வீட்டுக்காரிங்க இல்லை என்ன இல்லை, நீ கோட்டர் வேண்டியதா புல்லு வேண்டி இருந்தியா? இனிமேல் ஆப் வாங்கிட்டு வரக்கூடாது, ஃபுல்லாக வாங்கிட்டு வரணும். என்ன சரி போயிட்டோம். நல்லா இருடா, ஐஸ்வர்யமா இரு. அமன் போயிட்டோம். பார் மகளே பார், என்னை பார் மகளே பார். உட்கார். இரண்டாம் முறையாக என்னை பார்க்கிறீர்கள். முதன்முறை பார்த்து உங்களுடைய தலைச்சுமையை நான் இறக்கிட்டேன். என்ன
இப்போ நெஞ்சுக்குள்ள சுமை நிறைய இருக்குது கருப்புசாமி. இந்த தொழிலை கைவிட்டுட்டோம்னா எங்களுக்கு வாழ்வதற்கு ஜீவாதாரமே கிடையாது. ஆனால் இதை எங்களால் நடத்த முடியலை. கடன்காரங்களுடைய நச்சு தாங்க முடியலை. இந்த இடத்துல நாங்கள் இருக்கவா, இடம் மாறவா, அல்லது இதை வச்சிருக்கலாமா, அந்த சொத்தை வைக்கலாமா அப்படிங்கிற மனக்குழப்பம் உங்கள் உள்ளத்தில். என்கிட்ட வந்தவங்க யாரும் எதையும் இழக்க விட மாட்டேன், பெறத்தான் வைப்பேன். அதுதான் கருப்பசாமி. இவன் இருக்கட்டும், நீ கால் வந்துட்டு வா. கருப்பசாமிக்கு கூப்பிட மாட்டீங்களே தம்பி, சோபர் கேடு. கடனை தீர்க்கிறதுக்கு பணத்தை அள்ளி தந்தா போதுமா? வருமானத்தை பெருக்கி தந்தா போதுமா? மாய கிருஷ்ணனாக வந்து உனக்கு ஒரு அன்பு பரிசை கொடுத்து உங்களை வாழ வைக்கிறேன். கர்மசாமிக்கு அரோஹரா. வினோதனாய நமோ நம. பெருவாய் மகளே, வெற்றி அடைவார். இந்தாப்பா, கஷ்டப்படாத, கண்ணீர் ஒடிக்காத, உன்னை கடை தேடித்தாரேன். நல்லா இருக்கு. தன்னுடைய பொம்பளை பிள்ளையை பற்றி கேட்டு வந்தது யாரு? என்னக்கா உன் பிள்ளைக்கு என்னக்கா பிரச்சனை? குழந்தை உங்கள் வீட்டு ஆம்பளை எங்கே இருக்காரு? அதான் நான் கேட்டதுக்கு அர்த்தம் அதுதான். கால் வந்துட்டு வா. பொறுமையாக இருக்கணும், யாரும் வாய விட்டுறக்கூடாது. எல்லாம் பாட்டி தான்ல. ஓ அப்படி சொல்றியா? கேமரா நேரம் நின்று வரீங்க. சரி, கொஞ்சம் பிள்ளை பேர் என்ன பேர்? என்ன சொல்லணும் பிள்ளைக்கு? இப்போ நான் கண்ணை மூடு. நல்ல வேறு எந்த சிந்தனையும் வரக்கூடாது, என்னையை மட்டும் சிந்திக்கணும். அப்போ தான் நான் உன் பிள்ளையை நான் பார்க்க முடியும் இங்கேருந்து. நாற்பத்தி 9 நாட்களிலே இப்பொழுது அவளுடைய கற்பப்பையில் குழந்தை தங்கும். வெற்றியாகி தரேன். என்ன பிள்ளை வேணும்னு கேட்குறாங்க? ஆம்பளை பிள்ளை தரேன். நல்லா இருக்கு. புண்ணியமாய் வெற்றி அடைந்து வருவாய். ஏன் ஆம்பளை பிள்ளை தரேன்? நீ ஆம்பளை தொண்டலாமல் இருக்க. உனக்கு ஒரு பேரம் பிறந்தா பெருமை தானே மகளே, அதுக்கு தான் தந்திருக்கேன். சந்தோஷமா இரு. போயிட்டு வா. கர்ப்பசாமிக்கு அரோஹரா. ஐயன் கர்ப்பசாமிக்கு அரோஹரா. அதே திருப்பூர் எல்லை. என்னுடைய சொத்துக்கள் கொஞ்சம் வழக்கில் இருக்கிறது, அதை மீட்டுவது எப்பொழுது? என்னப்பா சொத்து எங்கப்பா வச்சிருக்க? வாங்கப்பாங்க. நீங்கள் ரெண்டும் யாரெல்லாம் உங்கள் சொந்த சொத்தில்? இன்னும் இங்கே தள்ளி வாங்கலை எல்லாரும். எனக்கு கொஞ்சம் பக்தரை கொஞ்சம் பின்னால் தள்ளிப்பாங்க. கொஞ்சம் பின்னால் தள்ளி நின்றுங்க. உன்னுடைய சொந்த சொத்தில் உறவினர்களால் உனக்கு பிரச்சனை. நேரால் அந்த சொத்துக்கு இப்போ விடை இல்லை. 9 மாதம் கால அவகாசம். உன்னுடைய சொத்துக்களும் ரியல் எஸ்டேட் சம்மந்தமான இடத்துலையும் உனக்கு குழப்பம். சரிதானா? கால் வந்துட்டு இருங்க. பொறுமை வேண்டும், பொறுமை வேண்டும். அதை சேர்ந்து பெருமை வரும். அப்படியா? முடியலையா? என்னன்னு கேட்டு பார்ப்போம்ப்பா. உடனே சொல்லிடுவோம். நாளை நாளை வெல்லும் என்று நல்ல பேரை வாங்கும் என்று தத்தி தத்தி கண்டே அதை எங்கே கண்டேன். பாட்டு நல்லா இருக்கா? நீ என்கிட்ட பொய் சொல்கிறேன்னு சாமி சொல்கிறாரு. அது சரிதாயா. நீ என்கிட்ட போன நஷ்டத்தை உருவாக்கி இடத்து மேலே பணத்தை போட்டு கடத்துக்கு மேலே கடத்தை வாங்கி நீ கஷ்டப்பட்டுட்டியா? உண்மைதானடா? அதுதான். ஒரு சொத்து சம்மந்தமான பிரச்சனை வந்து கோர்ட்டிலிருந்து தீர்ப்பாகாமல் போட்ட பணமும் வரல, இடத்த விற்கவும் முடியலை. 2வது பாயிண்ட்டு. 3வது பாயிண்ட்டு, வீட்டுக்குள்ளே நம்ம சொன்னால் கேட்குறத மாதிரி யார் காதுலையும் விழ மாட்டேங்குது. அவங்க சொல்லத்தான் நம்ம கேட்கணுங்கிற நிலைமை வருது. அதுக்கு காரணம் என்ன? இருக்கிறதெல்லாம் இழந்து போயிட்டோங்கிற மாதிரி ஏளனத்தன்மை. இதெல்லாம் எப்போ மாறும்னு கேட்டேன். பங்குனி மாதம் 22ஆம் தேதிக்கு மேலே சனி பகவான் மாறும் பொழுது உன் கஷ்டமும் சேர்ந்து மாறுதுடா. காலில் விட்டு வா. கர்ப்பசாமிக்கு பிறந்து வந்த கதையை பார்த்தால் தம்பி, இப்போ யார்கிட்டயோ பணம் கேட்டிருக்கியாம்ல? அதான் அப்போ பணம் வேணுமா உனக்கு? எவ்வளோ வேணும்?
கொஞ்சமாக கேட்கியடா. 10 கோடி ரூபாயை ரொம்ப லேசாக கேட்டுட்டானே. கரெக்டு தான். அவன் கேட்கறது யார்கிட்ட கேட்கான்? உலகத்துக்கே படி இழக்கிற எம்பெருமான் நாராயணங்கிட்ட கேட்கான். என்ன எம்பெருமான் கொடுத்தா அவங்க அப்பா வீட்டு சொத்தா குறைஞ்சி போயிட போது, உனக்கு 10 கோடி ரூபா வேணும், முதல்ல 1 கோடி ரூபாய்க்கு வியாபாரத்தை பண்ணி தரேன். அதிலிருந்து அப்படி முளைத்து எழுந்து பல கோடியை பெற்று ஆனந்தமடைந்து என்னை பார்க்க வருவாய். சென்று வா மகனே, வென்று வா. கர்மசாமிக்கு ஒரு வீடு சம்பந்தமாக மனக்குழப்பத்துடன் வந்திருக்கிறார்களே, யாரது? அக்காவா? அக்காவா? என் செல்ல அக்காவா? என்னக்கா வீடு உனக்கு பிரச்சனை? என்ன வீட்டு? ஏக்கா சொல்லிட்டு உட்காரு, நல்லா இருப்பேன். கால் ஒன்று வாக்கா, கால் ஒன்று வா. என் பிள்ளை இல்லை. நீங்கள் என்ன வீடு கட்டணுமா? எத்தனை பிள்ளைகள் உனக்கு? ஆம்பளை பையன் எத்தனை? 2 பையன். நீ யாரு? 2வது பையன். சேட்டை பண்ண தானே ஒன்னே மாதிரி? உண்மையா இல்லையா? இரு, உன்னை பார்த்துட்டு கால் ஒன்றுப்பா. கால் ஒன்று அக்கான்னு ஒரு தரம் உன் மனசு சாமிகிட்ட போகல. இவ்வளோ நெருக்கமாக இருக்கீங்களா என் மேலே? சே, எவ்வளோ நெருக்கமாக இருக்காங்க. இந்த வரலாம். இப்போ வீட்டை விற்று தந்துடணுமா? விற்றுட்டா உன் பிரச்சனை தீர்ந்து போயிருமுங்க. கண்ணை மூடு போ. நல்லா உட்காரு, நிமிர்ந்து உட்காரு. என்னைய மட்டும் நினை, வேற யாரையும் நினைக்காத. நீ இந்தா 1.5 மாதத்துல அட்வான்ஸ் வந்துடும். வாங்கிட்டு என்னை பார்க்கவா, அதுக்கடையில் அங்கே வராது. அட்வான்ஸ் வாங்கிட்டு, ஐயா கருப்பசாமி நீ சொன்னது மாதிரி வாங்கிட்டேன் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாப்பா. கோடி கோடி பணத்தினால் மாடி வீடு கட்டுவர். நாங்கள் 1ஆம் கிளாஸ் படிக்கும்போது எங்கள் டீச்சர் சொல்லிட்டு இந்த பாட்டு. கால் வந்துட்டு வா. ஒரு கதை இருக்கு. கூட பிறந்தவன் சரியில்லை, எங்கள் குடும்பமே குழம்பி போய் இருக்கு ஐயா, அவங்க மனத்தை கொஞ்சம் சரியாக்கி தருவீடான்னு ஒரு ஆள் கேட்கு. யாருப்பா அது? தம்பி உள்ள வரையும் வரான். யாருடா சரியில்லை? உங்க அண்ணன் என்ன செய்தான்? என்ன கல்யாணம் முடிச்சுட்டானா? கொண்டாட்டி தண்டா பெருசு. உனக்கெல்லாம் அறிவு இருக்கா? இங்கே தள்ளி நில்லு. நீங்கள் கால் வந்துட்டு வாங்க. பத்தியெல்லாம் எப்படி இருக்காங்க? கொஞ்சம் அங்கே தள்ளி நில்லுங்க. ஆமாம், கரெக்டு. உட்காரலாம். எந்த பேங்கில் லோன் வேணும்? கையில் கொஞ்சம் தான் இருக்குது, அதை வச்சு ஆரம்பிச்சிருவோம். அந்த லோனை போட்டு ஓகே பண்ணிடணும் முடிவுக்கு வந்திருக்கியா? கண்ணை மூடு, டைம் வந்துருச்சான்னு பார்க்கட்டும். ஐயா, ஒளிமயமான வாழ்க்கை. அக்கினி நட்சத்திரம் கழிந்து வாஸ்தூவில், அக்கினி நட்சத்திரம் கழிந்து வரக்கூடிய வாஸ்தூவில் நீங்கள் வந்து நாள் செய்யுங்க. அந்த வீட்டை வெள்ளி கிழமையாக நான் வளர்த்து தந்துடுறேன். மாளிகையாக கட்டிடுவோம். என் பேரை போட்டு கருப்பசாமி இல்லமுன்னு வச்சுக்கா, புண்ணியமாக இருப்பேன். கால் வந்துட்டு வா. எங்கே நீயோ என்ன பாட்டு வருது? இப்படி ஒரு பாட்டு வருது. நானும் அங்கே. உன் பையன் லவ் பண்ணிட்டானு நீ என்ன செய்வேன்? பண்ணி வச்சுருதியா? இப்போ ஒரு பாட்டு பிடிக்கும் பார்த்தியா? எங்கே நீயோ நானும் அங்கே உன்னோடு. புரியுதா? பக்கத்தில் வாங்க. ஆனால் பிள்ளை நல்ல பிள்ளை தான். இந்தா எல்லாமே மங்களமாக நடக்கும், மரியாதையாக நடக்கும். கவலைப்படாதீங்க. குடும்பமான மரியாதை குறையாமல் சங்கல்பமாக வாழ வைத்து சந்தோஷமாக உங்களை நிம்மதியாக வைக்கிறேன். நல்லா இருங்க செல்ல மக்களே. ஆனந்தமடைங்கள், ஆனந்தமடைங்கள். அண்ணன் காட்டிய வழியம்மா, இது அன்பால் விளைந்த சதியம்மா. சதி செஞ்சாமலாடா உங்களுக்கு? கால் நட்டுவாங்க.
அவ்வளோதானே பிள்ளைங்க செயின் இப்போ தேவையில்லையே. ஓமநாட்டியம் இருக்கா? அவள் வீட்டுக்கு போயிட்டாளா? என்ன காரணம்? இப்போ அவள் வேணும்ல, வேண்டாம்ட்டியா? ஏக்கா என்ன இந்த பேரில் இப்படி சும்மா வச்சுருந்தா என்ன அவனை கல்யாணம் பண்ணிக்கலாமாக்கா? அழக்கூடாது. உண்மையை சொல்லணுமா பொய் சொல்லணுமாடா? உண்மையை சொல்லாமா? உன் பொண்டாட்டி சொந்த பந்தங்களால் தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லி திசை மாறிய கப்பலை போல் உன்னை விட்டு பிரிந்து சென்றாள். இதான் நடந்த உண்மைகள். அது யார் அப்படின்னு கேட்டால் நீ இப்போ வீட்டுக்குள்ளேயே எல்லாத்தையும் சண்டை போட வேண்டிய நிலைமை வந்துடும். அதனால் அந்த நிலைமை நமக்கு தேவையில்லை. உன் சகோதரன் உங்கள் அம்மாவை ஒரு விஷயத்தில் சம்மதிக்க வைக்கணும்னு நினைக்கிறான். அதை உங்கள் அம்மா நான் வஞ்சகம் பண்ண மாட்டேன், எல்லா பிள்ளைகளுக்கும் பொதுவாக தான் இருப்போம்னு சொல்கிறா. அதனால் அவனுக்கு என்ன நடக்குப்போ, இவன் மேலே கோபம் இருக்குது. இதுதான் அங்கே இருக்கிற பிரச்சனை. சற்று பொறுமையாக இருக்க. புரட்டாசி மாதம் வர ஐப்பசியில் உனக்கு ஒரு துணை கிடைக்கும். சகோதரனையும் நல்லாக்கி தரேன், உன் வாழ்க்கையும் வெற்றியாக்கி தரேன். ஆனால் இனி அவள் வேண்டாம். சொல்லு சொல்லுடா. வேண்டாம். கடலில் ரொம்ப முதல்ல சொன்ன வாக்க சொல்லுடா. இனி உன் கடன் தீர்ந்தாச்சு. ஓராண்டு காலத்தில் உன் கடனை தீர்த்து புண்ணியமாக மகிழ்ச்சியோடு என்னை பார்க்க வர வைக்கிறேன். அக்கா பக்கத்தில் வா. நீரோடு வைகையிலே கருப்பசாமிக்கு புண்ணியமாக இருங்கப்பா, சந்தோஷமாக இருங்க. நல்லா இருப்பா, நல்லா இருப்பா, நல்லா இருப்பா. அம்மா கை பிடிச்சி குதிக்கா. மணி எத்தனை? அப்படியா?